பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் எசாயா புத்தகம் 64ஆம் அதிகாரம் வசனம் 3. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. அல்லேலூயா. தேவன் நாம் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படும் பொழுது ரொம்ப அமைதியாக இருக்கிறாரோ, அவருக்கு நம்ம சத்தம் போடுறது கேட்கலையோ, ஏன் ஆண்டவரே இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கீங்களே, எழுந்துறீங்கப்பா, எனக்காக எனக்காக வழக்காடுங்க ராஜா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஆண்டவரே, ஆவியானவரே, பெருமூச்சோடு கூட எனக்கு ஜெபம் பண்ணுகிறவரே, எனக்கு ஜெபம் பண்ணுங்கப்பா. என்னுடைய காரியங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எனக்காக யுத்தம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்ச நாட்கள் உண்டு. ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் நாம் ஒரு துளியளவும் ஒரு எள்ளளவும் நினைக்காத தருணத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையின் மித்தமாக அவர் நமக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆமாம் அன்பார்ந்தவர்களே, நான் இதை அனுபவபூர்வமாக அறிந்தவளாகவும் உணர்ந்தவளாகவும் நான் சொல்கிறேன். அவருக்கு முன்பாக பர்வதங்கள் உருகி போகின்றன, மலைகள் எல்லாம் உருகி போகின்றன. இந்த பிரச்சனைகள் எம்மாத்திரம் அவரிடம் ஒப்பு கொடுப்போமா? காட் பிளஸ் யூ.